ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. காளிதாச பிரசிதம் ஸ்ரீ சியாமளா தண்டகம். சுஸ்ஸவேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்புற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளின் தொகுப்பை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பான சிந்தனை, இறைவனிடத்தில் நாம சரணாகதி பண்ண முடியுமா? சரணாகதினா என்ன? சரணாகதி தத்துவம் என்ன? சாமானிய மனிதர்களால சரணாகதி பண்ண முடியுமா? சரணாகதி அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய மனம், மெய், வாக்கு அனைத்தையும் நம் செயலுக்கு அப்பால் விட்டு, அனைத்தையும் நிகழும் போக்கில் விட்டு இறைவனோட முழு மனதோட இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா இருக்கிறது தான் சரணாகதி. சரணாகதி அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம நம்புறத முதல்ல நிறுத்தணும். நான் என்ற அகந்தை முதலில் நம்ம விட்டு போகணும். எதுவும் நம்மால முடியும் என்ற நம்பிக்கை மனிதனுக்கு தேவைதான். அதுதான் உந்துகோல், இல்லைன்னு சொல்லலை. அந்த உந்துகோலை கொண்டு நாம் இல்லை என்ற எண்ணம் முதலில் நமக்கு வந்துச்சுன்னா அதுவே சரணாகதிக்கு முதல் படி. சரணாகதி தத்துவத்தை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அருணகிரிநாதருக்கு குமரக்கடவுள் சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சுட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த விதமான பாத்தியமும் இல்லை. பல காலம் ஆச்சு, பல காலமா அனுசந்தானமா சொல்லற சும்மா இரு, சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருணகிரிநாதர் அந்த திருவண்ணாமலையில் இருக்கார். பல காலம் கழித்து அவனுடைய பொறுமையை சோதிச்சு இதுக்கான நேரம் வந்ததுன்னு மறுபடியும் ஒரு தடவை பிரசன்னமாகிறார் குமரக்கடவுள். இரண்டாவது முறையா முன் தோன்றி அருணகிரிநாதருக்கு நாக்கில வேலால எழுதி முத்து முத்தாக என்னை பாடு அப்படின்னு சொல்றார், அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அப்போ முத்து முத்தான பாடல்கள் வந்து கொட்டுது. இப்போ அதுக்கு எவ்வளவு அவகாசம்? சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு போன காலம் மட்டும் திரும்பி வர்றதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. ஆனா அவருடைய சரணாகதி தத்துவம் அங்கே மேம்பட்டு முத்து முத்தான பாடல்களை உலகத்துக்கு வழங்கினார். நான் அப்படியா? நாம விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம். கண்ணுக்கு மெய்யாக தெரியும் பொய்யை நம்புவர்கள் நாம். ஒன்றும் வேணா, ஒரு மருத்துவர்கிட்ட நாம் போய் நம்ம கொண்ட வியாதியை பரிசீலித்து பார்க்கறதுக்கு இப்போ அவர்கிட்ட போவோம். அவர் பல மாத்திரைகளை எழுதி கொடுத்து இப்படி இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம மனசு ஏற்றுக்காது. இது சரிதானா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு மருத்துவரை போய் பார்ப்போம். அவர் சொன்னதெல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம மனசில் வாங்கி இது சொல்றது சரியா இருக்கான்னு ஆலோசிப்போம். இந்த நிலைமையில தான் நாம் இருக்கோம். அப்போ நம்மால முழுமையா எதையும் நம்பிக்கை கொள்ள முடியாத நேரத்தில் சரணாகதி எப்படி அடைவது? ஒவ்வொரு தல புராணங்களும் பார்த்தீங்கன்னா சரணாகதி தத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. மானிடத்திற்கு சாதாரணமாக இப்பொழுதுள்ள வாழ்க்கையில நம்மால அவ்வளவு எளிதா இறைவனிடம் சரணாகதி அடைய முடியாது. இக பர சுகம் என்ற இரண்டும் நம்ம மிகவும் ஆக்கிரமிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மால் எப்படி சரணாகதி பண்ண முடியும்? இகம் அப்படின்னா சுகம். இந்த மானுட வாழ்க்கையில நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம பார்ப்போம். இறைவன் நமக்கு என்ன கொடுப்பான்? ஐஸ்வர்யம் கொடுப்பானா, ஆயுஷ கொடுப்பானா, நோய் இல்லாத உடம்பை கொடுப்பானா, சந்ததிகளை கொடுப்பானா, இப்படி தான் நாம் பார்க்குறோம். ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், எதிர்பார்க்குறோம். நாம் எதிர்பார்ப்பது கிடைத்தால் வேண்டிய அளவுக்கு கொண்டு உண்டியல்ல பணத்தை போடுவோம், கொட்டுறோம்.
இல்லைன்னா அசந்து போய் உட்கார்ந்துடுவோம். இதுதான் மானினுடைய இயல்பு. அப்படி இருந்தோமானா எப்படி நாம சரணாகதி அடைய முடியும்? முடியவே முடியாது. நமக்கு ரெண்டும் கெட்டான் மனநிலை. பூட்டை நல்லா பூட்டி இழுத்து இழுத்து பார்ப்போம். நமக்கு அவ்வளவு நம்பிக்கை. இப்போ இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா சரணாகதி தத்துவம் நிறைய சொல்றான். ராமாயணத்தில் விபீடனன் சரணாகதி, மகாபாரதத்தில் திரௌபதியினுடைய சரணாகதி. இந்த குணப்பாத்திரத்தினுடைய செயல்பாடுகள்லாம் ஈஸியாக நமக்கு சரணாகதி தத்துவத்தை சொல்லுது. இறைவனின் பாதார விந்தங்களை நாம் முழுமையாக சரண் புகிறதுங்கிறது இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி நாம் வச்சுட்டோமானா இறைவன் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை மேலோங்கி நிற்கணும். அப்பதான் சரணாகதி முழுமையடையும். ஹஸ்தினாபுரத்தினுடைய அரசபையில் திரௌபதியானவள் துகில் உரிக்கப்படுற, துச்சாதனன் துகில் உரிக்கிறான், துரியோதனன், கர்ணன், கௌரவர்கள் அனைவரும் அதை கண்டு ரசிக்கிறாங்க. யாரும் புண்ணியத்தை பற்றி பாவத்தை பற்றி கவலை கொள்ளலை. திரௌபதி தன் கைகளால் வஸ்திரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு முயன்றவரை தன்னுடைய கைகளால் பாதுகாக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் தன் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுடுது. அப்போ முடிவுக்கு வர, இனி நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு மேலே இருக்கிற இறை சக்தி தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தன் இரு கைகளையும் அப்படியே விட்டா. மானம் அவமானங்கள் எதுவும் எனக்கு கிடையாது, இறைவா நீயே கதி அப்படின்னு சொல்லி ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கோவிந்தா அப்படின்னு கத்துறா. இப்போ இரண்டு கைகளையும் தலைமையில குவித்து கோவிந்தா கோவிந்தா என்று அலறின போது தன்னுடைய நிலைப்பாடு எதுவும் அங்கே இல்லை, இறைவனுடைய நிலைப்பாடு மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி உடனேயே இறைவன் கை கொடுத்துட்டான். எப்பொழுது திரௌபதி பகவானை மட்டும் நம்பி தன்னுடைய இலக்கை விட்டாலோ அப்போவே பகவான் கிருஷ்ணர் சேலைகளை வாரி வழங்கினார் அப்படிங்கிறது மகாபாரதத்தினுடைய வரலாறு. தான் என்கின்ற அகம் எப்போது அழிகின்றதோ அப்பொழுதே அந்த நொடிக்கே இறைவன் உன்னுள் புகுவான். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார் சரணாகதி தத்துவத்தை. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. அம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா சரணாகதி சொல்றார். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அத்துணையும் இறைவன் அதில் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, தென்னும் வெற்றிலை எல்லாத்தையுமே பகவானா கிருஷ்ணரா பார்த்த மோட்ச பிராப்தி கிடைக்குது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ராப்பத்து பகல் பத்தல்ல உற்சவமெல்லாம் முடிஞ்சு கடைசியில் நம்மாழ்வார் மோட்சம் நடக்கும். அதான் நம்மாழ்வார் மோட்சத்தில் பகவானுடைய பாதார விந்தத்தில் நம்மாழ்வாரை கொண்டு போய் சரணாகதி பண்ண வச்சு மேலே துளசிகளால் மூடி ஐக்கியம் கொடுப்பாங்க. திரும்பவும் நம்மாழ்வாரை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு ரங்கநாதன்கிட்ட வேண்டுவாங்க. அப்போது அரங்கன் திரும்ப நமக்கு இந்த உலகத்துக்கு உலகியலுக்கு நம்மாழ்வாரை திருப்பி கொடுப்பான். அப்போது அந்த துளசி இலங்களெல்லாம் நீக்கிட்டு நம்மாழ்வாரை நம்மோட சேர்த்துப்பாங்க. மாதிரியான ஒரு சம்பவம் வருடம் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு நடக்கும். அப்போது சரணாகதி அடைந்தா இறைவன் தன்னை எப்படி பாதுகாத்துப்பாங்கிற எண்ணம் மேலோங்கிருச்சுன்னா நீங்க சரணாகதி அடையலாம். இன்னொரு எடுகோள் சொல்றேன் பாருங்க. அபிராமிப்பட்ட சரணாகதியை பாருங்க. தான் எப்போதும் தேவியினுடைய சித்தத்திலே இருப்பார். அனுசந்தானமா தேவியினுடைய அனுகிரகம். அபிராமி அம்பிகையின் மீது அவருக்கு அளவு கடந்த பற்று. அம்பாளோட சன்னதிக்கு வந்துட்டார்னா அவருடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் மறந்து தேவியின் பரம ஆனந்த வெள்ளத்தில் தானும் தேவியுமா கலந்துடுவார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இதெல்லாம் பார்க்குறவங்க வேற மாதிரி கேலி பண்ணுவான். விசரன் பித்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றிலாம் அவர் ஒன்றும் கவலைப்படுறதா இல்லை.
இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரபோஜி மகாராஜா ஒரு சர்வ அமாவாசை அன்னைக்கு காவிரி பூம்பட்டினத்தில் கடல் நீராடலான்னு வந்து திரும்புகிறார். திரும்பும்போது திருக்கடையூரில் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வர அபிராமி அம்பிகையை தரிசனம் பண்ணலான்னு பரிவாரங்களோட கோவிலில் பிரவேசிக்கிறார். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலோட சன்னதிக்கு வரார். அபிராமி அம்பிகை தரிசனம் பண்ண வரும்போது குறுக்கீடு இல்லாமல் எல்லாரும் ஓரம் ஒதுங்கி வழி விடுறாங்க. ஆனால் அம்பாளோட சன்னதியில் ஒருத்தர் உலகத்தையே மறந்து உட்கார்ந்துருக்கார். இதை பார்த்த உடனே சரபோஜி மகாராஜாவுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. என்ன இது, எல்லாரும் நம்ம பார்த்து எல்லாம் விலகி போகிறாங்க, வழி விடுறாங்க, இவர் மட்டும் அசாத்தியமாக உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவர்கள்ட்ட கேட்குறார். உலகையிலே சாத்வமாக கொண்டவர்கள் தான் நிறைய இருப்பாங்களே, அவரை பார்த்து அவர் பித்தர் ஏதாவது சிந்தனையில் இருப்பார், பிதற்றுவார், ஆடுவார், பாடுவார் அப்படின்னு அவருடைய செயல்பாட்டை விளக்குறாங்க. அது கண்டு சரபோஜி மகாராஜா அவர்கிட்ட போகிறார். அவரை ஸ்பரிசித்து எழுப்புறார். என்ன சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். நான் அம்பிகையினுடைய பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார் மன்னன் கிட்ட. மன்னன் அதெல்லாம் யாரும் இந்த கண்ணை மூழ்கி பார்த்தோன்னு கேட்டோன்னு பதில் சொல்கிறார். அவரை சிந்தை தெளிவிக்க அம்பிகை எப்படி தங்களுக்கு தெரிகிறான்னு கேட்குறார் சரபோஜி மகாராஜா. என்ன கேட்ட உடனே அதற்கு சொல்கிறார், தேவி முழுமதி மண்டலத்தில் பிரகாசிக்கிறாளே, பூர்ண சந்திரனுடைய ஒளியிலே தேவியை நான் பார்க்குறேன், அமிர்த தாரைகளெல்லாம் கொட்டுது, தேவி பிரகாசமாக காட்சி கொடுக்குறா, முழுமதி மண்டலத்தில் நான் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன திதி பட்டாரேன்னு அரசர் கேட்குறார். சற்றும் தயங்காம இன்னைக்கு பூர்ணிமையாச்சே அப்படின்னு பதில் சொல்கிறார். பட்டரே நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பூர்ணிமையா? ஆமாம், இன்னைக்கு பூர்ணிமை தான். அது கேட்டு அரசருக்கு அருகில் உள்ளவங்க சொன்னதெல்லாம் சரியோ அப்படின்னு ஒரு எண்ணம் திண்ணமாகுது. அப்படின்னா சாயந்தரம் வந்து பூர்ண சந்திரனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு பட்டரை பார்த்து சரபோஜி மகாராஜா. ஆமாம், மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சந்திரன் வந்துடுவான், நல்லா தரிசிக்கலாமே, ஓ தாராளமாக வாங்க, முழுமதிய பூர்ணிமையை காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, மாலையில் சந்திப்போன்னு சொல்லி அரசர் கிளம்பிடுறார். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பட்டரை போட்டு உழுக்குறாங்க. என்ன காரியம் செஞ்சீங்க பட்டரே? ராஜா வந்தார், என்னன்னு கேட்டார், என்ன திதின்னு கேட்டார், பூர்ணிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இன்றைக்கி அமாவாசை ஆயிற்று அப்படின்னு சொன்ன பிறகு தான் அப்போ பட்டருக்கு உணர்வு வருது, இயல்பான நிலைக்கு வர. அடடா, இன்னைக்கு நாம் அம்பாளோட தரிசனத்தை நினைச்சிருந்ததுனால அதை கண் கொள்ளலையே வருத்தப்படுறார். இருப்பினும் அவருக்கு அம்பாளை முழு மதியில தான் கண்டதனால தன் கருத்தை தெரிவித்தது பங்கு என்னோடது இல்லம்மா, அது உன்னோடதும்மா, இது என் செயல்பாடு இல்லை, இது உன் செயல்பாடு, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உன் பொருட்டு நிலவு வந்தால் நான் தன்யனாவேன், இல்லைன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு திண்ணமாக முடிவெடுக்கிறார். அப்போதான் இந்த சங்கல்பம் நடைபெறுது. அதுதான் சரணாகதி தத்துவம். 100 வடங்கள் கொண்ட ஒரு கயிற்றை தொட்டி ஒரு உரியை கட்டி கீழே அக்னியை விளத்து ஒவ்வொரு பாடல்களாக பாடுறார். பாடிக்கிட்டே வரும்பொழுது இறைவனுடைய அனுக்கிரகம் அவருக்கு கிடைக்குது. அவருடைய தாடங்கத்தை எடுத்து வானத்தை வீசுறா, முழுமதியாக தோன்றுது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைகள். அபிராமி அந்தாதி வந்தது, எல்லாம் இதெல்லாம் வரலாறு கூற செயல். அப்போது தன்னுடைய செயல் எல்லாத்தையும் இறைவனுடைய செயலாக அபிராமிப்பட்டர் பார்த்தார். நான் சொல்லலேம்மா, இது உன் வாக்கு, இதை பலிதம் செய்ய வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு தான் சரணாகதி அடைந்தார். முடிந்தால் முடிந்து பார்ப்போம், இல்லை என்றால் உயிரை விடுவோங்கிற எண்ணத்துக்கு வந்தால் சரணாகதி தத்துவம். இப்படி நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடி அத்தனைக்கும் 8000 சிந்தனை நமக்கு வரும். முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன குரங்கு போல புத்தியை மாற்றிக்கிட்டே நாம் இருப்போம். அப்படி இருந்தால் எப்படி நம்மால் சரணாகதி அடைய முடியும்? சிவபோகசாரம் சொல்லுது பாருங்க, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மகாதேவா,
நின் செயலாலே என்று நினதருளே உணரில் என் செயலை காண்கிலேனே. எல்லாம் இறைவன் செயல் நாம் விட்டுட்டோமானா அது இறைவனுடைய செயலாக தான் நிற்கும் மிஞ்சும். இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை சரணாகதி அடையிறது பக்குவத்தை நாம் இன்னும் எளிதில் பெற முடியாது. நம்முடைய விஞ்ஞானம், நம்முடைய எண்ண விசாரம் இதெல்லாம் நம்ம முழு சரணாகதி அடைய விடாது. நம் நம்பிக்கைக்கு நமக்கு ஓரளவு தான் கை கொடுக்கும். அதை நாம் சிக்கனை பிடிச்சுக்கலாம். நமக்கு நடக்கும் நன்மை தீமை செயல்கள் அனைத்தும் அவன் அருள் என்று எண்ணம் நமக்குள் மேலோங்கி இருந்தால் மட்டும் போதும். இன்னைக்கு ஒரு நன்மை நடந்துச்சா அது இறைவனுடைய பங்கு, கெடுதலே நடந்துச்சா அதுவும் உன்னுடைய செயல்தான். அப்படி இருந்தாலே இந்த கலிகாலத்தில் சரணாகதி தான். நம் வினைக்கு அடுத்தவர் காரணம்னு காட்டி அந்த மாயையில் நாம் சிக்கக்கூடாது. அவனால் கெட்டு போச்சு, இவனால் கெட்டு போச்சு, அவன் என்னை கெடுத்துட்டான், அவனால் என்னுடைய செயல்பாடு இப்படி மாறி போச்சு அப்படின்னு யாரையும் நாம் பிதற்ற வேண்டாம். எல்லாவற்றிற்கும் காரணம் இறைவனுடைய செயல் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு நாம் இருந்து நம்மோட கடமையை நகர்த்தினோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே சரணாகதியாடு. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்று மானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண். வெங்கட்டவன் அவனால போச்சு இவனால போச்சுன்னு பாழா போன நெஞ்சால் நினைக்காம எல்லா செயலும் இறைவனுடைய செயல், பரபிரம்மத்தினுடைய செயல், சிவன் செயல் என்று சிவபோகசாரம் சொல்லுது. இந்த சிவபோகசாரம் ஒரு 4 அடி தான். வாழ்க்கையில எல்லோரும் ஒரு அனுசந்தானமா இதை ஒரு 4 வரிய படிச்சோமானா உலகத்தை அப்படியே கையில், அதான் சிவபோக சாரம்னு அதுக்கு சொல்லப்பட்டு. தர்மயாதீன குரு முதல்வர் இயற்றியது சிவபோகசாரம். அதில் உள்ளது 2 எடுகோள் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்படி எல்லாவற்றையும் இறைவன் செயலாக நாம் நினைச்சோமானா அதுவே சரணாகதி. நம்மால் முழுமையாக சரணாகதி அடைந்து இந்த கலியுகத்தில் வாழ முடியாட்டி போனாலும் எல்லாம் அவன் செயல் என்று சும்மா இரு அப்படி இருந்தோமானா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தேடி தேடி நமக்கு இறைவன் கொடுப்பான். யாரையும் குறை சொல்லாத இன்புற்ற வாழ்க்கையோடு நாம் வாழலாம். எண்ணம் பாலிக்கும் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். இந்த மேதாவிலாசம் காணொளியை எல்லோருக்கும் பகிருங்கள், முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.